எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கெலாம் ரொம்ப செலவாகும் அப்படி தானே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கும் வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அதுவும் இப்போ நீட் எக்ஸாம் வேறு வர்றதுனால நிறையா பேரண்ட்ஸ் எனக்கு இந்த சந்தேகத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் 2007 தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணும்போது வருஷத்துக்கான ஃபீஸ் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 7,000 ரூபா தான். மெரிட்டில் ஜாயின் பண்ணோம்னா இப்போது 15,000 18,000 ஆகுது ஒரு வருஷத்துக்கே. எல்கேஜி ஃபீஸை விட ரொம்ப கம்மி மெரிட்டில் நம்ம சீட் எடுத்தோம்னா. இதுவே நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, ப்ரைவேட் காலேஜில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு செலவாகும். ரஷ்யா, சைனா, உக்ரைன், தஜிகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. அவங்களுக்கும் அப்ராக்சிமேட்லி ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா கிட்ட செலவாகுது. அதோட சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அவங்க இந்தியாவில் லைசன்ஸ் நம்பர் வாங்கணும் அப்படின்னா FMGE அப்படின்னு ஒரு எக்ஸாமை அவங்க கிளியர் பண்ணணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அங்கே முடிச்சுட்டு வந்தோடனே இங்கே அப்படியே கிளினிக் ஓப்பன் பண்ண நினைக்கிறாங்க. அது கிடையாது. அந்த FMG எக்ஸாம்ங்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஒரு சில பேர் தான் முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம், 3 வருஷம், 7 வருஷம் அதுக்காக ட்ரை பண்ணி பாஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் ரஷ்யாவில் போய் படித்தாலும், சைனாவில், ஃபிலிப்பைன்ஸில் படித்தாலும் அங்கேயும் நல்லா தியரியை நல்லா ஸ்ட்ராங்காக படித்து வைக்கணும். அப்போ தான் இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே அந்த FMG எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அடுத்து 2வது முக்கியமான விஷயம், அந்த FMG எக்ஸாமை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஊரில் கம்பல்சரி 1 இயர் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணணும். அது பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் நம்பர் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த FMG எக்ஸாம் அவங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறமும் இன்டர்ன்ஷிப்கான அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. முன்னாடிலாம் 6 மாதத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் வரைக்கும் கூட மாணவர்கள் வெயிட் பண்ணுறாங்க. FMG முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கே 1 வருஷம், 2 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் 1 வருஷம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கிடைக்கும். ரெஜிஸ்டர் நம்பர் கிடைச்சதுக்கப்புறம் தான் அவங்க தனியாக கிளினிக் ஓப்பன் பண்ண முடியும். இது சம்மந்தமாக எங்களுக்காக குரல் கொடுக்கவோ ஆதரவாவோ யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி அவேர்னஸ் வீடியோ போட்டிங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இந்த மாணவர்கள் சங்கத்தில் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இதை நான் முக்கியமாக பேசுகிறேன். இப்போ இருக்கிற புதிய அரசு கண்டிப்பாக அவங்கள கவனம் செலுத்தி பார்க்கணும். FMG எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு கூடிய சீக்கிரம் இன்டர்ன்ஷிப் ஆர்டர் போடணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா அவங்க அங்கே வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் FMG கிளியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு போராட்டம். FMG முடிச்சதுக்கப்புறமும் இன்டர்ன்ஷிப்புக்கும் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுடைய இளமையே இதில் போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சரில் MD, MS போன்ற மேற்படிப்புகள்லாம் படிக்கிறதுக்குள்ளே ரொம்ப ஏஜ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ இருக்கிற புதிய அரசாங்கம் வெளிநாட்டில் மருத்துவம் படிச்சுட்டு வர FMG ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்களுக்கு சீக்கிரமாக அலாட்மெண்ட் ஆர்டர் போடணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள்.